இங்கே பேக்கில் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மதர்ஸ் டேக்கு வந்து நாங்கள் மென்லாம் சேர்ந்து வந்து ஒரு பிளான் பண்ணோம். அது என்ன பிளான் அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெஜ் கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து அங்கிள் வந்து ரா மேங்கோ கட் பண்ணி அதில் வந்து இது சில்லி பவுடர்லாம் போட்டு தாளித்து சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். அதில் இருக்கிற எடுத்துக்கோங்க. ஆயில் தண்ணி இருக்கு பாருங்கள். அதில் ஹாட்டாக இருக்குங்க. ஜெஸ்ட் இங்கேயே கழுவிக்கலாம். நீங்கள் இங்கே வாங்க, இங்கே இருக்குது தண்ணி. ஸோ மதர்ஸ் டே செலிப்ரேஷனோட எண்டாக பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங். ஹலோ மச்சீஸ், வெல்கம் டு மச்சீஸ் காக்டைல். இங்கே பேக்கில் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மதர்ஸ் டேக்கு வந்து நாங்கள் மென்லாம் சேர்ந்து வந்து ஒரு பிளான் பண்ணோம். அது என்ன பிளான் அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. 5K ரன் போயிட்டு வந்தேன். அந்த மோடி ஜி வந்து இந்த எலெக்ஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக OF பிஜேபியிலேருந்து ஒரு 3K ரன் வச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போயிட்டு வந்து டயர்டாக இருந்தாலும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கன் கட் பண்ணி அதை சிக்கன் ஸ்ட்ரிங் மேரினேட் பண்ணிவிட்டு வெளியே வந்து செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெய்லி நான் தான் காஃபி போட்டு கொடுத்துட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் எவ்ரிடே காஃபி போடுறப்போ இந்த உமன்ஸ் டே, அப்புறம் மதர்ஸ் டே, அப்புறம் ஒய்ஃப் டே, வாட் எவர் டே, அப்போ அந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கலன்னு எப்படி. அதுவும் நீ காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 5K ரன்னுக்காக போயிட்டு அதனால் காஃபி போட்டு கொடுக்கல. அதனால் இந்த நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனாக நீயா நானாவில் வந்து ஒருத்தங்க பேசியிருந்தாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து எவ்வளோ லேட்டானா கூட அவர் வர தண்டியும் வெயிட் பண்ணி காஃபி போட வச்சு குடிப்பாங்கன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து நான் வர தண்ணி காஃபி குடிக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் உச்சி வெயிலில் பிஃபோர் வி ஸ்டார்ட் தி மதர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் அர்ச்சனாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கொட்டிடுச்சு. இதுக்கு வேறு கற்றுவா காஃபி போட்டு கொடுக்க பத்தாதுன்னு அந்த பேச்சு வேறு வாங்கணும். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல வசம் வச்சிருவாங்களே. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. மை ஹப்பி மேட் மை டே, பெஸ்ட்டு ஹப்பி இந்த வேர்ல்டு அப்படின்னு. நம்மளுக்கு அப்படின்னு அப்படி இல்லை. நம்மளுக்கு நம்மளே வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கணும். இந்த பிளானில் முக்கியமானது என்ன அப்படின்னா, வெளியே நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து அப்படியே வெளியே வச்சு குக் பண்ணலாம். நம்ம ஊர் ஸ்டைலில் இல்லை, எங்கேயுமே வந்து வெளியே நிறைய பார்பிக்யூ இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கோம். குக் பண்ணுறதுக்கு வந்து பிரியாணி குக் பண்ணுறது எங்கே அப்படின்னா அங்கே இருக்குது. நான் அங்கே போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மதர்ஸ் டே செலிப்ரேஷனாக இருந்தாலும் ஃபாதர்ஸ் இல்லாமல் மதர்ஸ் இல்லை அப்படின்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட செலிப்ரேஷனுக்காக போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் உள்ள வாழை மரத்தை காட்டுறேன். எனக்கு வாழை மரம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் வாழை மரம் வைக்க சான்ஸ் கிடச்சுன்னா வச்சுருவேன். ஸோ பழைய வீட்டில் வந்து வாழை மரம் வச்சா வரல. இப்போ இங்கே வந்து எங்களோட ஃப்ரெண்டு வித்யா ஸ்ரீனி வந்து 3 கன்று கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம இலையை வெட்டி வாழை இலை சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு குட்டி கார்டன் பெட்டு. சும்மா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்காக பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் பிளேஸ் ரெடி. ஜோ வந்து அருமையாக செட் பண்ணிட்டாரு. பிரியாணி அண்டா இருக்குது. கீழே வந்து கேஸ் ஸ்டவ்வு. இந்த கேஸ் சிலிண்டரை பார்க்கும்போது ஒரு காமெடி ஞாபகம் வருது. நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் கேம்பிங் போயிருக்கும்போது இதை வச்சு ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு. அது என்னன்னு தெரியணுன்னா அந்த வீடியோ வந்து நான் இதில் டேக் பண்ணுறேன். நீங்கள் போய் பாருங்கள், தெரியும் என்ன காமெடி அப்படின்னு. மதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஃபாதர்ஸ்லாம் எப்படி உழைக்கிறோம் பாருங்கள். நாங்களாம் தியாக செம்மல். வாழ்க்கை பூரா உழைச்சிக்கிட்டே இருக்கோம். பிரியாணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜீரோ சம்பா பிரியாணி ஜோ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஸ்டவ் பாருங்கள். அப்படியே அந்த ப்ரொபைன் கேஸ் சிலிண்டர் மேலேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டாப் மட்டும் வச்சா இது ஒரு ஸ்டவ் ஆகிடுச்சு. ஸோ 2 ஸ்டவ். இதில் வெஜ்ஜு கூட்ட சஞ்சய் பண்ண போகிறாரு, இல்லை பிரியாணி ஜோ பண்ண போகிறாரு. நீ என்ன பண்ண போகிறேன்னு நான் எப்பயும் சொல்லிட்டேன், சிக்கன் 65ன்னு.
அது மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கழிச்சு வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். பாருங்க மக்களே, மதர்ஸ் டேக்காக கஷ்டப்பட்டு உழைச்சா எங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. 2 பேர் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து பாருங்க, பாவப்பட்ட ஃபாதர்ஸ்லாம் எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க. வாலண்டியர்னு வந்துட்டா நாங்கள் எங்கே வேணால் வாலண்டியர் பண்ணுவோம். பிரியாணி பண்ணுறதுக்கு வாலண்டியர் பார்த்தீங்கன்னா ஆஷிக் ஜோசப் ராஜ். வெஜிடேரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ரெடி ஆகிட்டு அடுத்து சிக்கன் 65க்கு என்ன காஞ்சிட்டு இருக்குது. சிக்கன் எப்போ ஆரம்பிச்சாச்சு பிரியாணி ரெடி ஆகலையோ கொஞ்சம் சிக்கன் 65 போட்டு எல்லா மதர்ஸ்க்கும் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்றதுனால மாமாவும் மச்சாவும் ஒரே டேபிளில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாம்பார் வைக்க போகிறாரு. பிரியாணி எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ரைஸ் போடுற ஸ்டைல் வந்துடுச்சு. 5 ஸ்டார் ஹோட்டலில் குக் பண்ண மாதிரி குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணிங்க வந்தால் எல்லாம் மசாலா பின் சாப்பிட்டு இருக்காங்க. லேடிஸ் ஸ்பெஷல் நன்னாரி சர்பத். பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து அங்கிள் வந்து ரா மேங்கோ கட் பண்ணி அதில் வந்து இது சில்லி பவுடர்லாம் போட்டு தாளித்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதில் இருக்க இதில் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி இருக்கு பாருங்கள். அதில் ஹாட்டாக இருக்குது. இங்கே ஜெஸ்ட் இங்கேயே கழுவிக்கலாம். நீங்கள் இங்கே வாங்க, இங்கே இருக்குது தண்ணி. ஸோ மதர்ஸ் டே லன்ச் எப்படி இருக்கு ஆண்டி? ஒரு ரெக்வெஸ்ட். சூப்பரா இருக்கு. வெரி குட். என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கல. ஓகே. கூட்டு இருக்கு, பொரியல் இருக்கு. என்ன கேட்டிருந்தோம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான மதர்ஸ் டே செலிப்ரேஷன், அவுட்டோர் குக்கிங். பாருங்க, ஒரு தன்னடக்கமாக பெரிய செஃப் பின்னாடி பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு கையை கட்டிட்டு நிற்கிறாரு. கொஞ்சம் பேர் கீழே, கொஞ்சம் பேர் பாருங்க, இவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ எங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு மதர்ஸ் டே அன்னைக்கு நாங்கள் எப்படி கவனிக்கிறோம் பாருங்க. மதர்ஸ் டே அன்னைக்கு நாங்கள் எப்படி கவனிக்கிறோம் பாருங்க. கரெக்ட் ஐயா. அதுவும் டிஃப்ரெண்டாக அவுட்டோரில் வச்சு ஸோ மதர்ஸ் டே செலிப்ரேஷனோட எண்டாக பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங்.
பக்கத்தில் இருக்காங்க. To you. Happy Mother's Day to you. Happy Mother's Day to you. Happy Mother's Day. இதே மாதிரி ஃபாதர்ஸ் டே நீங்க கொண்டாடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். ஏதாவது பார்ல போய் கேட்பீங்க.